இப்போ ஊரெல்லாம் பேசுகிற ஒரே பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இந்த எப்ஸ்டீன்? அமெரிக்காவோட மிகப்பெரிய ஃபினான்ஷியர் நமக்கு தெரியும். ஆனால் இவனுடைய பாஸ்ட் லைஃப் என்னன்னு தெரியுமா? ஒழுங்காக காலேஜ் கூட போகாத இந்த ஆள் டால்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே சம்பாதிச்ச காசு பத்தலைன்னு ஸ்டாக் புரோக்கராக மாறுறான், ரியல் புரோக்கராகவும் மாறுறான். இவனை பற்றி சொல்லணும்னா எப்ஸ்டீனை நமக்கு ஒரு 6-7 வருஷமாக தெரியும். ஆனால் எப்ஸ்டீனை தெரியாத மிகப்பெரிய பணக்காரர்கள், பொலிட்டீஷியன்ஸ் ஒருத்தர் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கனெக்ஷன் வச்சுருக்கான். இவன் மெயினாக பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிராஃபிக்கிங். அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணி அதிலிருந்து பணம் சம்பாரித்து ஒரு மிடில் கிளாஸில் இருந்த ஆள் சொந்தமாக ஒரு தீவே வாங்கியிருக்கான். அந்த தீவோட பேர் தான் லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து நிறைய டிஸ்கஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சமைச்சு சாப்பிட்றாங்க அண்ட் சாத்தானுக்கு வழிபாடு நடத்துகிறாங்கன்னு நிறைய விஷயங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே ரிலீஸ் ஆக ரொம்பவே ஷாக்கிங்கான ட்ரூத்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இவனுக்கு எப்படி இவ்வளோ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கி வச்சிருக்கான ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு இன்வைட் பண்ணுவான். அந்த பார்ட்டியில் அவன் கொடுக்குற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்கள அங்கே வர அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸுக்கு விருந்தாக கொடுத்து அவங்க செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண வச்சு இவன் அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்ககிட்ட வாங்கிக்கிறான். இந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வரைக்கும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளியே வந்துட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் எத்தனை பேரோட முகத்திரெல்லாம் இதில் கிளிய போகுதுன்னு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயந்தான், இப்படி ஒரு ஆள் நம்ம ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்திருக்காங்கிறதே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க.